இந்த மூதேவி தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதாவது மூதேவி கிடையாது, மூத்த தேவி, முதல் தேவி வெளியே வந்தா. தரித்திரம் இருக்கிற இடத்துல அவ இருப்பா. இந்த மூதேவி இருக்கிற இடத்துல ஸ்ரீதேவி இருப்பாளா? கண்டிப்பா கிடையாது. நீங்க என்கிட்ட மூதேவியோட போட்டோ வந்து நாங்க வந்து விக்கிறோம், நீங்க வாங்கி அது ஆக்சுவலி அந்த மூதேவி தூமாவதி. வியாபார நோக்கத்துல கொண்டு போறது சரியானதான்னு சொல்லி ஒரு சில ஆட்கள் வந்து கமெண்ட்ல கேட்கு. சரி தவறு என்பது நம்ம அதை சொல்ல முடியாது. இப்ப அவங்க வழிபட்ட தெய்வத்துக்குமே அது ரைட்டாகிறாங்கன்னு தெய்வமே நிரூபிச்சு. அந்த இதுல ஒரு வழிபாடுகள்லாம் நான் பார்த்தேன். அதான் தூமாவதி தான். என்னோட அகோரி குரு வந்து தூமாவதி உபாசகர். நீ தவறா பண்ணிட்டா 7 நாள்ல உன்னை சாகடிச்சு சொல்லுவான். அதாவது கழுதையோட சாணம் அதை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி அதோட ஒரு சில விஷயங்கள் கலந்து ஒரு பேக் மாதிரி விற்கிறாங்க. சாம்பிராணி காட்டுற மாதிரி போட்டு அந்த புகையா வச்சாங்கன்னா உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீங்கிரும், கவலைகள் எல்லாமே நீங்கிரும். அப்படி ஒரு விஷயம் நடந்தா இந்த பாரத புண்ணிய பூமி எல்லாருமே கோடீஸ்வரன் நல்லது தானே. ஒரு சாமி ஆடுற வீடியோ போட்டுட்டே வராங்க. அதே பக்கத்துல இந்த மாதிரியும் ஒரு சில வீடியோக்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டும் ஒரே நேரத்திலே ஒரே பேஜ்ல போகும்போது வியாபாரத்துக்காக பண்றாங்களா இவங்க? அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா. நம்ம என்னன்னா, நம்ம நிறைய கடவுள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதை வச்சு நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் கப்புள்ஸ் ஒருத்தவங்க, அவங்க வந்து இந்த கப்புள்ஸ் வீடியோஸ் நிறையா போடுறவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் வந்து விற்கிறாங்க. அதாவது வீட்டில் அமானுஷங்கள் இருக்குது, இல்லை பணம் அதிகமாக வரணும் அப்படின்னா இந்த மூதேவி தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா மூதேவின்றது நம்ம யூஸ்வலாக வந்து வீட்டில் யாராச்சும் ஏதாவது பண்ணால் திட்டுறாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும்போது மூதேவி தெய்வம்னா யார் அவங்க, அவங்க உண்மையிலே கும்பிடலாமா, இதுக்கு பின்னாடி இருக்க பின்னணிலாம் என்னன்ற ஒரு கேள்வி வருது இல்லைம்மா? ஸோ யார் இந்த மூதேவி? ஆக்சுவலி வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள் அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும். பார்க்கிற கடையில் அப்போ தான் மகாலட்சுமி வெளியே வந்தான். அப்போது அந்த மகாலட்சுமி வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த மூத்த தேவி, அதாவது மூதேவி கிடையாது, மூத்த தேவி, முதல் தேவி வெளியே வந்தா. அப்போ அந்த அம்மாவோட கோரம் வந்து யாருக்குமே வந்து ஏற்றுக்க முடியல. அதாவது அலங்கோலம். இப்போ எல்லாமே வந்து ஒரு பெண் என்பது எப்படி இருக்கணும், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அழகு ரொம்ப முக்கியம். அதாவது ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். புரியுது அவங்களுக்கு? அதனால தான் எப்பேற்பட்ட பெண்ணோ அந்த கல்யாணம் கோலம் வரும்போது அந்த முகம் மாறிடும், அந்த அழகு கூடிடும், அவங்களுக்கு அந்த அந்த வசியத்தன்மை தன்னால் வந்துடும். கரெக்ட் தானே? ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மூத்த தேவி வரும்பொழுது எல்லாமே இருட்டாயிருச்சான். இருட்டாகி எல்லாமே பொலிவு இழந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரூபத்தில் வெளியே வந்துட்டாங்க. அப்போது தெய்வங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன சுவாமி இது இந்த மாதிரி வந்து நிற்கிறாளே, யார் இந்த அம்பாள் சொல்லும் பொழுது அப்போ சொல்கிறாங்க, இவ தான் வந்து மூத்த தேவி, இவ வந்து இந்த மாதிரி தான் இருப்பா, இவ வந்து இந்த மாதிரி, அதாவது எதை ஒதுக்கி இருக்கிறோமோ அந்த மாதிரி இடத்துல அவள் வாழ்வான்னு ஐதீகம். புரியுதா? அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தரித்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தரித்திரம் இருக்கிற இடத்துல அவள் இருப்பாள். அவள் குடிகொண்ட இடத்துல தரித்திரம் இருக்கும். புரியுதா? அப்போ அவளுக்கு அடுத்து வர்றது தான் மகாலட்சுமி. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை கூட சொல்கிறேனே. இந்த மூத்த தேவிக்கும் மகாலட்சுமிக்கும் 2 பேருக்குமே ஒரு சின்ன போட்டி வருது. என்ன போட்டி வருதுன்னா, இந்த மாதிரி உன்னோட அனுகிரகம் பெற்ற நபர் பெருசா, இல்லை என்னோட அனுகிரகம் பெற்ற நபர் பெருசு சொல்லிட்டு இந்த மூத்த தேவி வந்து அந்த அம்மாயிட சொல்கிறாங்க. அந்த அம்மா சிரிச்சின்னு சரி இந்த போட்டிக்கு நானும் வரேன் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஒரு தடவையும் இந்த மூத்த தேவி என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற அவனோட பக்தருக்கு வந்து ஒரு மூட்டை கொடுக்குறாங்க. அந்த மூட்டையை அவன் வந்து சரியாக இது பண்ணாமல் தூக்கி போட்டுட்டான். அதே மாதிரி ஒரு விஷயமும் அந்த அம்மா கொடுக்கும்போது அவன் வந்து அது சரியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் திருப்பி போட்டுறான். கடைசியில் இந்த அம்மா என்ன பண்ணுறா, இந்த மகாலட்சுமி என்ன பண்ணுறா, ஒரு ரூபாய் காயின் மட்டும் இந்த டெஸ்ட் இருக்க 2 பேருமே ஒரு ஆள் தானே தீர்மானம் பண்ணுவாங்க, இந்த மூத்த தேவியும் மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமி அம்மா சொல்கிறாங்க, நீ 3 தடவை வந்து உன்னோட அந்த நபரை வந்து நீ சோதிச்சிட்ட, அவன் ஆனால் உன் லைனுக்கு வரல, இப்போ நான் வந்து சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூபாய் காயினை மட்டும் இல்லை அந்த அம்மா வந்து போட்டாங்களாம். அந்த ரூபாய் காயின் என்ன பண்ணுது, இவன் மீன் பிடிக்க போகிறான் பார்த்தீங்களா, அந்த மீன் பிடிக்க போகிறது, அதாவது தங்க காயின் போட்டிருக்காங்க அந்த அம்மா. மீன் பிடிக்க போகும்போது அந்த ஒரு மீன் வந்து மாட்டிக்குது. அந்த ஒரு மீன் மாட்டி இவன் வந்து வெட்டும்போது அவன் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே வந்து அந்த அம்மா போட்ட மகாலட்சுமி போட்ட அந்த ரூபாய் காயின் இருந்துக்குது. அப்போது என்ன அர்த்தம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் எதை வேணால் சாதிக்கும். அவன் ஒரே நிமிஷத்தில் அந்த காயினை போயிட்டு விலை மதிக்க முடியாத அந்த காயினை போயிட்டு அவன் விற்று அவன் கோடீஸ்வரன் ஆகிடுறான். புரியுதா? அப்படியே அர்த்தம், இந்த மூதேவி இருக்கிற இடத்துல ஸ்ரீதேவி இருப்பாளா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால்
இந்த மூதேவி இது யாருன்னா தூமாவதி தசமகா வித்யாவில் பார்த்தீங்கன்னா தூமாவதியும் ஒரு தேவி. அந்த தூமாவதி தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமனை முழுங்கினமே சொல்கிறாங்க. 14 லோகத்துமே அவள் வாயில் முங்கின விதவை கோலம் புரிஞ்சிருப்பா. காக்கை படசூல அவளை வந்து காக்கை வாகனம் வந்து எடுத்துகிட்டு போகும் சொல்லுவாங்க. ஏன் இதெல்லாம் வந்து இத்தனை இதிகாசங்களும் இத்தனை ரிஷிகள் முனிகள் புராணங்கள் வந்து இந்த மாதிரி தேவதைகளை வந்து நம்ம வந்து வழிபாட்டில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுங்கன்னா எல்லாருமே வந்து அன்னையின் அம்சம்தான், எல்லாமே காளியின் அம்சம்தான், அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதே அன்னை தானே ராஜராஜேஸ்வரியாகவும், அதே அன்னை தானே மதுரை மீனாட்சியாகவும், அதே அன்னை தானே காஞ்சி காமாட்சியாகவும், அதே அன்னை தான் முக்தி ஒரு விசாலாட்சியமாக உட்காந்துருக்காங்க. அப்போது இவங்களெல்லாம் நம்ம தேரத்தை விட்டுட்டு ஏன் வந்து தெய்வங்களே ஒதுங்கி இருக்கிற இடத்துல முனிவரும் விஷயங்களுமே ஒதுங்கி இருக்கிற தெய்வங்களை நம்ம போய் ஏன் போய் தேடி அப்படி நம்ம வாழ்வில் வந்து நம்ம வந்து அப்படி ஒரு நாணமுள்ள பர்சன்ஸாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு தேவி அது வந்து எந்த மாதிரி தேவதைகள் இருந்தாலும் தன் பக்தருக்கு கை கொடுத்து தான் ஆவாங்க. ஃபஸ்ட் நம்ம அதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது எந்த மாதிரி தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அது உக்ர தெய்வம் வந்தாலும் சரி, சாந்த சுரூபியங்களாக இருந்தாலும் சரி, இந்த எந்த மாதிரி வசிய சக்தி உள்ள தெய்வங்களும் சரி, தன் பக்தருக்கு தெய்வம் கண்டிப்பாக கை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த தெய்வங்கள் பிரயோகம் பண்ணும் பொழுது, அந்த தெய்வங்களோட வழிபாடுக்குள்ளே போகும் பொழுது நாம் அந்த வழிபாடு முறையை ஒரு குரு மூலிமா பயின்றிருக்குமா, அதுதான் அங்கே கேள்வி. அப்போ அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு சித்தி அடையும். நம்மளுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணனா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தேவதைகள் கிட்ட போகும்போது நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்ம வழிபாட்டில் இந்த தெய்வதைகளை விலகிடுவாங்க. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? அப்போது விலகிட்டாங்கன்னா எதுக்காக விலகுனா, இந்த மாதிரி ஒரு சக்தி கூட நீ பொருள் சரி போ சொல்லிட்டு எல்லா குலதெய்வம் உட்பட்டு எல்லா இஷ்டதெய்வம் உட்பட்டு எல்லா தெய்வங்களும் விலகிடுவாங்க. விலகி நீ அங்கே போறியா சரி போ, அப்போ நீயும் அந்த சுவாமியை தான் உனக்கும் அந்த சுவாமியும் உள்ள பக்திக்குள்ளே நாங்கள் ஏன் நடுவில் நீங்கள் சொல்லி தெய்வங்களை விலகிடுவாங்க. அப்போ விலகணும் பொழுது நீ கரெக்டாக இல்லைன்னா உன்னையும் உன்னோட சார்ந்தவங்களை காப்பாற்றுறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது. ஆனால் இப்போ அது இவங்களோட அந்த இதில் ஒரு வழிபாடுகள்லாம் நான் பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழிபாடு மாதிரி பண்ணுற போது நான் இந்த வழிபாடு எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அந்த இடத்துல. அதான் துமாவதி தான், துமாவதி தான். நான் தான் சொன்னேனே, நீங்க காட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு பாரு துமாவதி தான் சொல்லிட்டு. துமாவதி வந்து எப்படின்னா துமாவதி தான் என்னோட அகோரி குரு வந்து தூமாவதி உபாசகர். இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் தான் அந்த அகோரிகள் வந்து தூமாவதியை வந்து உபாசனை எடுத்துருக்காங்க. அதில் என்னோட குரு ஒருத்தவங்க, அவங்களும் வந்து தூமாவதி தான் எடுத்திருக்காங்க. ஸோ தூமாவதி உபாசகம் எப்படின்னா, நீ தவறா பண்ணிட்டா 7 நாள்லேயே உன்னை சாகடிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் இப்ப நீங்க சொன்னீங்களா, அதுதான் நீ தவறா பண்ணிட்டுனா 7 நாள்ல உன்னை வந்து வாயில போட்டுக்கும் சொல்லிட்டு விதி இருக்குது. அதனாலதான் வந்து அந்த அம்மாவை யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து வழிபாடு பண்ண மாட்டாங்க. புரியுதா? பட் ஆனா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், ஒரு 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அவன் திடீர்னு வந்து டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்துட்டா வச்சிங்களேன், நம்ம என்ன ஏதுன்னு யோசிக்காமல அவன் என்ன பின்பற்றினாலும் அதையே நம்ம பின்பற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயத்துங்க கேரளாவில் எல்லாருமே விஷ்ணுமாயம் ஓடினாங்க. ஆனால் எல்லாருக்குமே சக்ஸஸ் கொடுத்ததா கிடையாது. ஒரு காலத்தில் எல்லாரும் பிரித்திங்கிற ஓடினாங்க, எல்லாருக்கும் பிரித்திங்கிற தூக்கி கொடுத்தாலா கிடையாது. அதே மாதிரி ஒரு காலத்தில் எல்லாமே பாபான்னு ஓடினாங்க, எல்லாருக்கும் பாபா தூக்கி கொடுத்தாரா கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரு காலத்தை வராகின்னு இப்போ வராகி வந்து போயின்னுக்கிறாங்க, எல்லாருக்கும் வராகமாக நல்ல ஒரு இது கொடுத்தா கிடையாது. எல்லாத்துக்குமே கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, தர்ம வினையும் ஒன்று இருக்குது. அதாவது நீ தர்மத்தோடு நிற்கும் பொழுது நீ எந்த தெய்வத்துக்கிட்ட போய் கேட்டால் அந்த தெய்வம் கொடுத்துரும். நம்மளுக்கு பிரச்சனைன்னு இருக்கும் பொழுது அப்போ நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது அந்த செய்வனையிலேருந்து நம்ம விலகி நம்ம காப்பாற்றுற தெய்வங்கள் உக்ரமான தெய்வங்களா. சரி, இத்தனை தெய்வங்களுமே நடுவில் வந்து போனால் கூட பத்ரகாளி என்பது காளி தான் என்றைக்குமே. அவளை வந்து என்றைக்குமே ஓவர்டேக் பண்ணவே முடியாது. அதாவது இப்படி நிற்கிறவ காளி, இங்கேருந்து ஒரு டிவிஷனாக வர்றது மற்ற தெய்வங்கள். ஆமாம், நான் சொல்ல புரியுது. இப்போ உங்களை பார்க்கும்போது என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கடவுளோட அனுகிரகத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா முழுவதுமாக அதை நோக்கியே ஒரு பயணத்திலேயே போயிட்டு இருக்கீங்க. இப்ப இவங்க பண்ணும்போது இதுல வந்த கேள்விகள் என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ இவங்க அந்த மாதிரி ஒரு சாமி ஆடுற வீடியோ முழுக்க அந்த முதேவி சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இதுல போட்டுட்டே வராங்க. அதே பக்கத்துல இந்த மாதிரியும் ஒரு சில வீடியோக்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டும் ஒரே நேரத்திலே ஒரே பேஜ்ல போகும்போது வியாபாரத்துக்காக அந்த இதை வந்து யூஸ் பண்றாங்களா? நீங்க கடவுளோட நோக்கத்தை நோக்கி போறீங்கன்னா முழுவதுமாக கடவுள் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து பண்ணலாம். இதுல நீங்க உங்களோட வீடியோஸா இருக்கட்டும், நீங்க ஒன்னா இருக்க வீடியோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களும் போடுறீங்க, ஒரு வியூவர்ஷிப் வரணும், ஒரு ஃபாலோவர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு.
அதை வந்து கடவுள் பேர்ல அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு, நீங்க என்கிட்ட மூதேவியோட போட்டோ வந்து நாங்க வந்து விக்கிறோம், நீங்க வாங்கி அது ஆக்சுவலி அந்த மூதேவிக்கு தூமாவதி. அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காக்கையோட இது, கையில தொடப்ப வச்சுக்குது, முறை வச்சுக்குது, எல்லாமே தூமாவதி. அதாவது தசமகா வித்யாவோட தேவி அவர். இது ரெண்டையும் ஒன்னா ஒரு இடத்துல பண்ணி வியாபார நோக்கத்துல கொண்டு போறது சரியானதான்னு சொல்லி ஒரு சில ஆட்கள் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க. சரி தவறு என்பது நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை ஒன்று இருக்குது, அவங்கவுங்க சுபாவம் ஒன்று இருக்குது. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ காளி வந்து வசியத்துக்கு உரியவர். காளி நினைச்சாலும் என்ன வேணா பண்ணிடுவா. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்ணை மூடி கணக்கு என்ன வேணா பண்ணிடுவா. உன்னை விட்டு போனோம் திருப்பி உங்க காலை வந்து உள்ள வச்சிருவா. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீ இழந்த செல்வமாக இருந்தாலும் சரி, சொத்தா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீ காளி கிட்ட பிரயோகம் பண்ணும்போது உங்ககிட்ட வந்தே ஆகும். அவளோட அந்த அந்த அவளோட அந்த ஃபியூச்சரே அப்படிதான். அவளோட நோக்கமே அப்படிதான். வந்து எடுத்து வந்து கொடுத்துருவான், இந்த புடி சொல்லிட்டு. அது ஆனாலும் சரி, பெண்ணு உன்னை விட்டு விலகினவங்க வந்தே ஆவாங்க. எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து வர வச்சுருவான். அப்போ அதோட அந்த பிரயோகத்தோட சக்தி அந்த மாதிரி. அப்போது வசிய தேவதை காளி. அப்போது அந்த வசியம் என்பது எல்லாத்துக்குமே உட்பட்டு தான். இப்போ எதுக்கு நம்ம வசியம் பண்ணுறாங்க? ஒரு ஆண் பெண்ணோட சேர்த்து தான் வசியம் பண்ணுறாங்க. கரெக்ட் தானே? அப்போ அதில் வந்து காதலும் இருக்கும், காமமும் இருக்கும். கரெக்ட் தானே? அதனால் அதை கொண்டு போய் தெய்வத்துக்கிற முறையிட முடியுமா என்பது கேள்வி கிடையாது. அங்கே வேலை எப்படி செய்கிறாங்க அதுதான் அங்கே கேள்வி. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயன் அடைகிறோம். இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், கணவன் மனைவி சேரணும். காதல் பிரிஞ்சிருக்காங்க, காதல் சேரணும். அப்போ திருமணம் தடைப்பட்டுக்குது, பிரிஞ்சிருக்காங்க, அந்த திருமணம் நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த குழந்தை இல்லை, குழந்தை சேரணும். இப்போ குழந்தை இல்லைன்னா என்ன? இப்போ குழந்தை இல்லாதவங்க என்ன, ஒரு தாம்பத்தியம் வாழ்க்கை இல்லாமல் அந்த குழந்தை பெற்றுக்க முடியாது. கரெக்ட் தானே? என்ன தான் தேவியின் அனுகிரகம் இருந்தாலும் அந்த காமத்தின் இது இருந்தால் தான் அந்த குழந்தை பெற்றுக்க முடியும். கரெக்ட் தானே? அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம என்ன அனுகிரகம் அந்த பிரயோகம் பண்ணுறோம், அந்த குடும்ப விருத்தி ஆகணும் தாயே, அந்த வம்சம் விருத்தியான அம்மா சொல்லிட்டு நம்ம அந்த பிரயோகங்கள் பண்ணும்போது அந்த ஆணும் பெண்ணும் சேரும்போது அவளோட அனுகிரகத்தால் ஒரு சிசு உண்டாகும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இப்போது இதில் வந்து காமம் வந்து சைலன்ஸ், செக்ஸ் வந்து சைலன்ஸ். கரெக்ட் தானே? பக்தி மேலே வந்துடுது. உண்மை தானே? கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போ அதே மாதிரி இவங்க வந்து அதை வந்து ஒரு கேர் எடுக்காமல் அவங்க என்ன நோக்கத்தில் பண்ண நம்மளுக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஸோ சரி, அவங்களுக்கு அது ரைட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வழிபட்ட தெய்வத்துக்குமே அது ரைட்டாகிறாங்கன்னு தெய்வமே நிரூபிச்சிடும். 10 பேர் நம்மளை காலில் விழுந்து அம்மான்னு நம்ம கூப்பிட்ற இடத்துல ஒரு ஆணோட நான் வந்து கை கால் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு நம்ம வந்து ஒரு இது பண்ணால் அது நல்லா இருக்காது. புரியுதா? அது நம்மளோட ப்ரைவசி. எங்கே எதை காட்டணும் அப்படிங்கிற அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. புரியுதா? இப்போ நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோஸா ஓகே, அது பாஸ்ட். பட் ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே வந்த பிறகு திருப்பி அதை கண்டினியூ பண்ணுறது பார்க்குறவங்களுக்கு பல கேள்விகள் முரண்பாடாயிடும். சரி, ஏற்கனவே இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து சரியான நாலேஜ் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான், எஸ்பெஷலி இந்த மாந்திரீகத்தில் இருக்கிறவங்களுக்கு. புரியுதா? அப்போ இன்னும் பார்க்குறவங்கள இதெல்லாம் பண்ண தப்பு இல்லை, சரி போலகுது சொல்லிட்டு அது அவங்க தவறான ஒரு நோக்கம் கொடுக்குறோம். ஸோ எல்லா ஆன்மீகவாதிகளும் அதான் சொல்கிறேன், உங்களோட ப்ரைவசி, உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் சொல்லலை, உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் சொல்லலை, உங்களை யாரும் காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. எல்லாமே இருந்தால் தான் அது வந்து நடைமுறை. அப்போ தான் வந்து நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தம். கரெக்ட் தான். பட் ஆனால் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் போது நம்ம மற்றவங்களுக்கு உதாரணம் ஆகிடுறோம். புரியுதா? நம்ம மற்றவங்களுக்கு உதாரணம் ஆகிடும். அப்போ உதாரணம் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம தெய்வத்தை முன்னிக்க வச்சு தான் 4 பேர் நம்ம கிட்ட வராங்க. இவங்க சொல்றாங்க நான் இந்த சாமியை வந்து கும்பிடுறேன், அப்போ இவங்க இது பண்றாங்கன்னா நம்மளும் இது பண்ணலாமான்ற ஒரு அதுதான் சொல்ல வரேன். அப்போ அந்த தெய்வத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா அந்த அன்னையின் முன்னாடி நம்ம எதெல்லாம் வந்து அடங்கி இருக்கணுமோ அதை அடங்கி, இல்லைன்னா அவள் அடக்கிடுவா. நம்ம அடக்கணும் அவசியம், நீ அடக்கணும் அவசியம், நான் அடக்கணும் அவசியம் இல்லை, அவளே அடக்கிடுவா. நேரம் காலம் வரும்போது ஒரு தட்டும்போது காண போயிடுவாங்க. அதே மாதிரிமா இப்போ இந்த அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க, இந்த டாங்கி அதாவது கழுதையோட சாணம் அதை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி அதோட ஒரு சில விஷயங்கள் கலந்து ஒரு பேக் மாதிரி விற்கிறாங்க, மூதேவியன் சாம்பம். அதாவது டாங்கியின் அதாவது மூதேவி அந்த மாதிரி அதை வச்சு விற்கிறாங்க. அதை வாங்கி தூவும் போது வீட்டில் வந்து பண கஷ்டம் வந்து இருக்காது, பணம் பெருகும். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதில் போட்டு எரிக்கிறாங்க, நம்ம சாம்பிராணி காட்டுற மாதிரி போட்டு அந்த புகையா வச்சாங்கன்னா உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீங்கிரும், கவலைகள் எல்லாமே நீங்கிரும். அப்படி ஒரு விஷயம் நடந்தா இந்த பாரத புண்ணிய பூமி எல்லாருமே கோடீஸ்வரன் நல்லது தானே? இல்லை, கரெக்ட் தானே? அப்படி ஒரு விஷயம் இருந்து அப்படி ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக நல்லது தான். சரி, அதாவது வந்து இன்னைக்கு நம்ம வந்து கழுதையை பற்றி பேசுகிறோம். பட் ஆனால் நம்ம எத்தனையோ இடத்துல பார்த்தப்போ கழுதை முழிச்சா நல்லது, கழுதை புகைப்படத்தை வாங்கி ஃபோட்டோஸ் வாங்கினா எவ்வளோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, நான் அதுக்கு ட்ரை பண்ணதில்லை. ஸோ ட்ரை பண்ணாத விஷயத்த எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, அப்படி ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான். இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஏதாவது மிருகங்கள் சார்ந்து அதோட சாணத்தை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி
வீட்டுக்குள்ள வந்து அதை வந்து வாசனை திரவம் மாத்துறதுங்கிறது சரி, சரியான என்னோட உங்களோட பயணத்துல இந்த மாதிரி ஏதாவது என்னோட கேட்டதுண்டா? பயணத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ பிறவிக்கும் இறப்புக்கும் இருக்கிற நடுவில் அந்த சாம்ராஜ்யத்தை நம்ம ஆள்றதுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் முழுமையாக்கணும். இன்னைக்கு 10 ரூபாய் உனக்கு வரணும்னா கூட அந்த தேவியால் அனுகிரகம் இருந்தாலும் 10 ரூபாய் வரும் உனக்கு. கரெக்ட் தானே? இன்னைக்கு 100 ரூபாய் நீ செலவு பண்ணணும்னு விதி இருந்தால் அது நீ செலவு பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு நீ 1000 ரூபாய் வந்து வெளியே வரணும்னு உனக்கு இருந்தால் எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகும். அப்போது ஒரு அன்னை இருக்கிற இடத்துல நம்ம கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் 4 பேரை வர வச்சு நம்மளுக்கு கூட படியே அவள் வந்து தான் ஆவான். ஏன்னா நம்மளுக்கும் ஜீவன் இருக்குது, வயிறு இருக்குது, சாப்பிட்ணும், நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, நம்ம 10 பேருக்கு நல்லது பண்ணணும், அவளுக்கு அன்னதானம் பண்ணணும். ஸோ எவ்வளோ விஷயங்கள், அவளுக்கு அலங்காரம் பண்ணணும், அவளுக்கு பொருட்கள் வாங்கணும், பூ வாங்கணும், அபிஷேகத்துக்கு எல்லாமே வாங்கணும், ஓமங்கள் பண்ணணும், அதுக்கு ஆடு வாங்கணும், பலி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி போயினே இருக்கும். ஸோ அத்தனை இதுக்கும் அந்த தாயின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு 10 ரூபாய் அந்த இடத்துல செல்வமே வரும். அப்போ அந்த அம்மா அங்கே உட்கார்ந்தா தான் வேலை நடக்கும். ஸோ அதில் இந்த கழுதையோட அந்த எது இருந்தாலுமே நல்லது தான் நான் நினச்சிக்குவேன். ஏன் தெரியுமா? இப்போ எங்களுக்கு இப்போ என்ன கேட்டால் நம்மளோட இது பார்த்தா பசுமாடுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை, கோமாதாக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை, அந்த கோமியத்துக்கு உள்ள மகத்துவம் எதுவுமே இல்லை, பசு சாணத்துக்கு உள்ளது எதுவுமே கிடையாது. அப்போது இத்தனை நாள் வந்து கழுதை இருக்கவங்க இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவதானா பசு 330 தேவாதி தெய்வங்களுமே அது உள்ள அடக்கம். கரெக்ட் தானே? அப்போது அந்த கோமாதாக்கு நம்ம அன்னதானம் பண்ணாலும் காலபைரவர் நாய், ஒரு வீட்லையுமே நாய் வளர்க்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கிறது அதை அடிச்சிட்டு போயின்னு சொல்லுவாங்க கெட்டது வந்தால். ஸோ அந்த மாதிரி உயிர் ஜீவனங்கள் நடைமுறையில் இருக்கிறத நம்ம பேச முடியும். ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ நடக்கிறத வச்சு நம்ம பேச முடியாதுல்ல, அது சாத்தியம் கிடையாது. கரெக்ட் தானே என்ன சொல்ல வரேன்னு? ஸோ என்ன ஒரு இப்போது வியாழக்கிழமை நம்ம காலபைரவர் கோயில் போகிறோம், பைரவருக்கு விளக்கேற்றுறோம். என்ன சொல்கிறாங்க? திருநாய்களுக்கோ இல்லை வாயில ஜீவராசிகளுக்கோ அந்த நாய்க்குட்டிங்களுக்கோ உங்கள் கையால் பிஸ்கெட் போடுங்க, தோஷம் விலகும். நம்மளுக்கு வர தோஷங்கள் விலகும், நமக்கு கண்டங்கள் விலகும், நமக்கு சாபங்கள் விலகி போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த பவர் இருக்குது நமக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு. டாகுக்கு அந்த பவர் இருக்குது ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதனால தான் வந்து நாயை வந்து காட்டில் இல்லாமல் வீட்டில் வச்சுருக்கோம் நாம். கரெக்ட் தானே? ஏன்னா அதுக்கு நன்றி இருக்குது, அது காவலாக வீட்டை காப்பாற்று, நம்மளை காப்பாற்று, நம்மளுக்கு ஏதோ இப்போலாம் சமீபத்தில் நம்ம எவ்வளோ விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம். வீட்டுக்கு பாம்பு வந்தால் அது தன்னோட முதலாளி காப்பாற்றிருக்க, அது போய் கடிச்சு அது உயிரை விட்டுடுது. அதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இந்த மாந்திரிகத்தில் நான் பார்க்குறேன். ஒரு ஏவலோ பில்லி சூனியம் பேய் பிசாசு போன்ற மந்திரதந்திர சக்திகள் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த நாய் தன் முன் நின்று அது வாங்கிக்குது. அப்போ என்ன ஆகணும்? நம்ம உஷாராயிடணும். நம்ம வீட்டு காலபைரவர் இறந்துட்டாரு, அப்போது ஏதோ அபசகுனம், ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் அங்கே தவறாக நடக்குது, அதை உடனே சரி பண்ணணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். புரியுதா? அதுதான் வந்து இயற்கையோடு நம்ம வந்து பயணிக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம பஞ்சபூதங்களை தெய்வமாக வணங்குறோம். அஷ்டதிக் பாலகங்களும் நம்ம உலகத்தை சுற்றி காப்பாற்றுறாங்கன்னு ஒரு ஐதீகம். நவகிரகங்களையே ஆடையாக அணிவிச்சுக்கிற மகாகாலியே நம்ம சண்டி பிரயோகத்துக்கு உட்கார வைக்கிறோம். சரி, ஏன் இவங்கெல்லாம் வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தி. அதாவது வந்து நோ இல்லை சொல்லிட்டு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. யாராக இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தைரியத்தை கொடுத்து நம்மளை முன்னாடி நிற்க வச்சு பின்னாடி அவன் நிற்பான். அந்த மாதிரி தான் இத்தனை இதிகாசங்களும் புராணங்களும் பத்ரகாளியோட சக்தி என்ன, அவள் எந்த அளவுக்கு வீரியம் பெற்றுவ, அவள் எந்த அளவுக்கு போர்களை ஜெயிப்பை கொடுத்துருக்குவ, எத்தனை தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் வரங்கள் அள்ளி கொடுத்தவ சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு காளியோட புராணங்களை காலம் காலமாக நம்ம வந்து அது போதிச்சு இருக்கிறோம். காலம் காலமாக அவளை வழிபாடு பண்ணுறவங்க இன்றைக்கும் வந்து உலகத்தில் வந்து நம்ம பார்த்துன்னுக்குறோம். கரெக்ட் தானே? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி தூமாவதி வரலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு தேவி தான், அவள் யாரோட அம்சம் தான் மெயினாங்க. சக்தியின் அம்சம், சக்தி சண்டியோட அம்சம், சண்டி காளியின் அம்சம். முடிஞ்சு வச்சாங்க கதை. அப்போ ஃபைனலாக எங்கே வருது? அவகிட்ட தான் காளிக்கிட்ட தான் வராங்க எல்லாருமே. காளிக்கு மீறி தீமாவதி கிடையாது. புரியுது அவங்களுக்கு? எல்லாமே காளி. தசமகா வித்யாவில் ஃபஸ்ட்டு யார்? தட்சிணேஸ்வரி. தட்சிணேஸ்வரின்னு அதில் எந்த ரேங்க்கில் அந்த அம்மா இருக்கிறா? தூமாவதி. அவ்வளோதான், சிம்பிள். அப்போது ஆதி மூலமே பரபிரமே பராசக்தி தான். புரியுதா? எத்தனை தேவதைகள் நம்ம போனாலும் நம்ம தர்மத்தோடு இருந்து நம்ம பண்ணுற வழிபாடு கரெக்டாக இருந்து நம்மளுக்கு ஒரு குரு மூலிமா அந்த வழிபாடு எடுக்கும் பொழுது நன்மை மட்டும்தான் வரும், தீமை ஒரு காலமும் வராது. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு போகிறதில்ல, அவங்க நாசமாக போயிடணும், இவங்க நாசமாக போயிடணும், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான். அது ஃபுல்லாக நெகட்டிவ் இதை போயிட்டு நம்ம அங்கே கொண்டு போகும்போது அது நம்மளுக்கு திரும்பி அப்படி தான் வரும். நம்ம பாசிட்டிவாக போயிட்டு அம்மா நாமும் நல்லா இருக்கணுமா, என் வீடு சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணுமா, என் குடும்பம் நல்லா இருக்கணுமா, என்னையும் நீ பாதுகாப்பாக சொல்லும்போது அன்னை அகமையிலேருந்து நம்மளுக்கு ஒரு வேலையை அவள் நிர்மாணிப்பா. அப்போ எதிரிகள் நம்மக்கிட்ட வராது.
நம்ம எண்ணங்கள் போல தான் வாழ்க்கை. நம்ம என்ன எண்ணங்கள் அங்கே கொடுக்குறோமோ அதே தான் வரமா திருப்பி எடுத்துகிட்டு வருவோம். இவ்வளோதான் சிம்பிள். ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா, தேங்க்யூ.